வெல்கம் டு தமிழ் பாலிடிக்ஸ் 3 சேனல். வணக்கம்பா. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன போடுறோம்னா, அப்போ வந்து சமீபத்தில் மிக்ஸாம் புயல் வந்துச்சு. மிக்ஸாம் புயல்னால ஒரு 4 மாவட்டங்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சு. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம். இந்த 4 மாவட்டங்கள் வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வருதுங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்க வச்சிருந்த பொருட்கள்லேருந்து உடைமைகள்லேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போயிட்டதாகவும் ரொம்ப மனக்குமரோடு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த திருவொற்றூரில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு வருது. ஸோ என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் முழுவதுமாக அந்த வெள்ள நீரானது படர்ந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தொழிற்சாலையில் வந்து அந்த கச்சை எண்ணெயானது அந்த வெள்ள நீரில் வந்து கலந்து அந்த நீரானது பக்கிங்கம் கால்வாய் மற்றும் கொசல்தலை கால்வாய் வழியாக நடுக்குப்பம், காட்டுக்குப்பம், எண்ணூர் இப்படி பல இடங்களில் வந்து அந்த 10 கிலோமீட்டருக்கு மேலே அந்த கச்சா எண்ணெயானது கலந்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற திருவொற்றூரில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த தண்ணினால் எங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது, எங்களுக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்படும் அப்படின்னு ஒரு பய அச்சத்திலேயே வந்து இருக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிற மீனவரோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்க வச்சிருந்த படகுலேருந்து வலைகள்லேருந்து எங்களுக்கு எல்லாமே வந்து சேதாரமாயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவது அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலோடு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த கச்சா எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்த அந்த நீரை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணதில் வந்து அந்த தண்ணியில் வந்து 728 கிராம் வந்து பெட்ரோலியம் வந்து கலந்துருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தெரிவித்த அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அவங்களே வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து முன்னெடுத்து வந்து இப்போ கோர்ட்டில் வந்து வழக்கும் போயிட்டு இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து வருடந்தோறும் இந்த சென்னையில் வந்து மழை பாதிப்பு வந்து இந்த டிசம்பர் மாதங்கள் வந்து போய் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வருது. மீனோட வாழ்க்கை அப்படின்னு வந்து ஒரு ஆதங்கமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, பாய்.